ஹலோ எக்யூப் மெம்பர்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2016 Yamaha Ray Z ஓட ஆல்மோஸ்ட் 8 years ஆஃப் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த வண்டி எதுக்காக வாங்கலாம், அப்புறம் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இந்த வண்டி இப்போது வாங்குகிற மாதிரி இருந்தால் என்ன ரீசனுக்காக பை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டெப்த் வீடியோவாக இது இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இது Yamaha ரேயோட ஆக்சுவல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் Yamaha Cygnus ரேன்னு தான் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டக்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட டக்டைல். இந்த ஒரு டக்டைல் இந்த ஃபின் இருக்கிறதுனால தான் இந்த வண்டி ஆக்சுவலாக ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியண்ட்டில் பார்த்திங்கன்னா அது கிடையாது. ஒரு ஆக்சுவல் கம்யூட்டிங்காக இந்த பைக் வந்து டிசைன் இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைனில் நல்ல ஸ்ட்ரைக்கிங்கான கலர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக நான் சொல்லணுன்னா இது வந்து பிஎம்டபிள்யூவில் 340 இருக்குல்ல அந்த ப்ளூ, அது சேம் ப்ளூ தான் இந்த ப்ளூவும். ஸோ அந்த டைமில் இந்த ப்ளூ ஃபேமஸாக இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. இப்போது இந்த ப்ளூ நிறைய பேர் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அவங்க கார்ஸ்க்கு ரீபெயிண்ட் கூட பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல கலர்னே சொல்கிறேன். இது கூட வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு. அந்த டக் டெயிலுன்னு சொல்கிற பின்னாடி இருக்கிற டெயிலுமே வந்து ஃபுல் க்ரீனில் இருக்கும். அதோட ஃபோட்டோஸ் நான் வந்து இப்போது அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். Yamaha ரே வந்து லான்ச் ஆன புதுசில் வந்து 2015 வெறும் Yamaha ரே தான் இருந்துச்சு. Yamaha ரே ஜி கூட இல்லை, வெறும் Yamaha ரே தான், சைக்னஸ் ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்த வேரியண்ட் தான் இது, ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட். இந்த வேரியண்ட் கூட வந்த கலர்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அப்புறம் ரெட். ஸோ அது கூட சில கலர்ஸ் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த 3 கலர்ஸில் செலக்ட் பண்ணது ஆக்சுவலாக நான் க்ரீன் தான் செலக்ட் பண்ணேன். மிஸ்பிளேஸ் ஆகி ஆர்டர் மிஸ்பிளேஸ் ஆகி கடைசியாக இந்த கலர் கிடச்சிது. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கலர். பட் நான் ஆசைப்பட்டது வந்து அந்த க்ரீன் கலர் தான். அது இன்னமும் நல்லா அந்த டைமில் அட்ராக்டிவாக இருக்கும். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் தான், இந்த கலர் இன்னும் ஃபேட் ஆகலை. அந்த கலர் வச்சுருந்த எல்லார் வண்டியோட பெயிண்ட்டும் வந்து டோட்டலாக ஃபேட் ஆகிடுச்சு. எனிவேஸ் ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு இதில். பற்றி டிசைன் லாங்குவேஜ் வந்து ஸ்கூட்டர்ஸ் அப்போ தான் வந்து அந்த ஆக்டிவாக தான் அந்த ஸ்ப்ளெண்டரோட மார்க்கெட்டை காலி பண்ண மாதிரி அந்த டைமில் தான் இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து 2 வீலர் கம்யூட்டர் கியர் பைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் நிறைய விமென்ஸ் பைக் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது எடுத்ததுக்கு காரணம் வந்து ஹைட் கம்மி, இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 104 kgs தான். ஸோ வெரி ஈஸி டு ஹேண்டில். அந்த 104 kgsனால எங்கள் அம்மாவால் கூட அந்த பைக்கை வந்து ஈஸியாக ஓட்டிகிட்டு போக முடியும்னு சொல்கிற ஒரு காரணத்தினால வாங்கினோம். அட் த சேம் டைம் நான் சின்ன பையனால் ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியும், வண்டி ஷார்ட்டும் கூட. ஸோ நல்ல பவர்ஃபுல், ஒரு 7.6 to 7.9 ஹார்ஸ் பவர் சம்திங். இது ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 70 ஸ்டார்டிங்கில் நல்லா முறுக்கும் போது அவ்வளோதான் போச்சு. அதுக்கப்புறம் நான் டாப் ஸ்பீட் அடித்தது வந்து 95 km/h அவ்வளோதான். 95 மேலே போகாது. சில ஃப்ரெண்ட்ஸோட வண்டியெலாம் 100 வரைக்கும் டச் பண்ணிச்சு. ஸோ அவ்வளோதான் இதோட பொட்டென்ஷியல். இது ஆல்மோஸ்ட் 110 cc சம்திங் தான், 125 கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இந்த டக்டைல் தான். இது நல்லா ஏரோடைனமிக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவல் பர்பஸ் கிடையாது. இது ட்ரிப்பிள்ஸ் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் டைம்லலாம் நம்ம ட்ரிப்பிள்ஸ் போவோம். ஸோ அந்த டைமில் இந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒருத்தர் 2 பேர் 3 பேர், சில டைம் அப்போ ரொம்ப நம்ம சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால 4 பேர் கூட போகலாம். வண்டி இழுக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வண்டி தான் இது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25,000 kilometers தான் ஓடின மாதிரி காமிக்குது. ஸோ ஆக்சுவலாக இது 35 கிட்ட வந்திருக்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு 8,000 to 9,000 10,000 kilometers கிட்ட ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து அறுந்துருச்சு. அதை மாற்றாமலே அவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதில் கம்மியாக காமிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைபீமோட ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இதில் ஃபியூல் இண்டிகேட்டர். மைலேஜ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஆன் பேப்பர்ஸ், ஸோ என்னோடய பேம்ப்ளெட்டில் வாங்கும்போதே ஆன் பேப்பர்ஸில் வந்து 66 km/L அப்படி சொல்லி தான் வந்து ஆக்சுவலாக எங்ககிட்ட சொன்னாங்க, எங்கள் டேடி கிட்ட சொன்னாங்க.
அந்த டைமில் நம்மளுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சிலாம் பெருசாக மேட்டர் இல்லை, பெரியவங்க தான் அதை டீல் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக என்ன மைலேஜ் கொடுத்ததுன்னா, நான் ஒரு 45லேருந்து 50 புதுசு பைக் வாங்குறப்போ, புதுசாக வாங்குறப்போ மேக்ஸிமம் ஒரு 45 to 50. ஏன்னா அது ஓடோமீட்டரில் வந்து ஃபியூலை ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். இது கார்பரேட்டர் வேரியன்ட், ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கிடையாது. கார்பரேட்டர் வேரியண்ட்னால நீங்கள் வந்து ஃபுல் ட்ரெயின் பண்ணிவிட்டு கூட ஃபியூல் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ அது பண்ணுறப்போ எனக்கு வந்து 45 அதுதான் மேக்ஸிமமாகவே வந்த மாதிரி இருக்கு. ஆனால் பேம்ப்ளெட்ஸ் ஆன் பேப்பரில் வந்து 60, 66 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இதோட எக்ஸாக்ட் மைலேஜ் ஆஃப்டர் 8 years நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ராயல் என்ஃபீல்டில் இன்டர்செப்டர், ஜிடி, அப்புறம் R3, அப்புறம் அந்த மாதிரி ட்வின் சிலிண்டர் நிஞ்சா 300, இது என்னென்னலாம் சிட்டியில் என்ன மைலேஜ் தருமோ அதே சேம் மைலேஜ் தான் இதுவும் தருது. கேட்கவே கசப்பாக தான் இருக்கும். ஆக்சுவல் பிட்டர் ட்ரூத் இதான். நிறைய பேர் வந்து இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 2-3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து இதே எக்ஸாக்ட் மைலேஜ் தான், ஒரு 22லேருந்து 23, அதுக்கு மேலே சுத்தமாக தாண்டலை சிட்டியில். அதுவும் நம்ம வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து எதுக்குன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் லோடு வச்சுட்டு போவோம், காய்கறி வாங்கிட்டு வருவோம், இல்லைனா வெயிட்டாக எதனா பொருளில் வச்சுட்டு வருவோம். அப்படி இருக்கிறப்போ அந்த மைலேஜ் வந்து எனக்கு இப்போது சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. 45 எங்கே இருக்குது, ஒரு 23 எங்கே இருக்குது, ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர் ட்ராப் ஆகிருக்கு. இத்தனை வருஷம் ஆயிருக்கு. பட் ஸ்கூட்டர்ஸோட லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 year, 1 lakh kilometers. இது வந்து 35 வச்சுப்போம், 35,000 kilometersனே வச்சுப்போம். அப்படின்னு பார்த்தா இன்னும் இருக்குது. அப்படி இருக்கிறச்சே இந்த வண்டி வந்து வெறும் அந்த 23 மார்க்கில் தான் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குது. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். நீங்கள் இது எதுக்காக இப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரீஃபாக இப்போ பார்க்கலாம். இந்த வண்டியில் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, இல்லை உங்கள் குழந்தை 10th standard இல்லை 11th standard படிக்குதுன்னா, அவங்க வந்து பைக் கற்றுக்கணும், ஈஸியாக இருக்கணும், ஹேண்ட்லிங்க்கு, வெயிட் இருக்கக்கூடாது, ஹைட் ரொம்ப இருக்கக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லாரோட ஆவரேஜ் ஹைட் வந்து அந்த 160 to 167 சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ஹைட். நிறைய பேர் ஹைட்டாக இருக்காங்க இப்போது. ஸோ அந்த டைம்லலாம் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து இந்த ஹைட்டுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இந்த வண்டி. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ இது நல்ல சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து 20,000லேருந்து 25,000 வரைக்கும் அந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் தான் இப்போ வந்து இது சேல் ஆகிட்டுருக்கு. அதுக்கு மேலே யாரும் பெருசாக காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க, ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 8 years வண்டினால. பட் இது மெயின் அட்வான்டேஜ், செகண்ட் ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டியை நீங்கள் ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் இல்லை 4 மாதம்னே வச்சுக்கோங்க, பேட்ரி நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் 4 மாதம் கழித்து வந்து ஃபஸ்ட்டு கிராங்க்லேயே வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யமஹா என்ஜின் அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டான என்ஜின், கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் ஆகாத ஒரு என்ஜின். ஒரு 60 வரைக்கும் சுத்தமாக இன்ன வரைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியாது. வண்டி முறுக்கிறப்ப என்ன பழைய ஆக்டிவாஸில் கூட பார்த்தீங்கன்னா, ஹோண்டாஸில் இல்லை பழைய ஜூபிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 60 அந்த ஸ்பீட் ரேஞ்சை தாண்டுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும், என்ன ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணுறன்ற மாதிரி ஒரு பைக் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து இந்த வண்டியில் இன்ன வரைக்குமே கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ யமஹா என்ஜின் உங்களுக்கு ஒரு ரிலேயபிளான ஒரு என்ஜின் வேணும்னா ஆப்வியஸாக ஹோண்டா அண்ட் யமஹா பெஞ்ச் மார்க்கை வச்சவங்க அவங்க. ஸோ அதில் ஒரு பைக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து சூஸ் பண்ணலாம். தேர்ட் த பெஸ்ட் ப்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இல்லை எக்ஸ்டர்னல் ஸ்பேர் பார்ட்ஸை பற்றி நான் பேசலை. ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 500க்குள்ளே முடிஞ்சிடும். இதுக்கு என்னென்னா நீங்கள் மாற்ற வேண்டியதுன்னா ஏர் ஃபில்டர், அப்புறம் வந்து ஸ்கூட்டர் ஆயில், அப்புறம் என்ஜின் ஆயில், அவ்வளோதான் மேக்ஸிமம் மாற்றுவீங்க. அந்த 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் வந்து சிவிடி பெல்ட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பிரேக் ட்ரம் தான் இதில், 2மே ட்ரம்னால உங்களுக்கு பிரேக் ஷூஸ் தான், ஒரு பேட்ஸ் வராது. ஸோ பிரேக் ஷூஸ் வந்து இன்னமும் ரொம்ப சீப்பர் தான். இதில் இப்போது பிரேக் ஷூஸ் வர்றதுனால உங்களுக்கு பிரேக்கிங் எஃபிஷியன்சி நல்லா தான் இருக்கும். ஆனால் வெட் கண்டிஷன்ஸில் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ட்ரை கண்டிஷன்ஸில் உண்மையிலே பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்கும். இது
அடுத்த ப்ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹாஃப் பேஸ் ஹெல்மெட் வந்து இந்த நம்ம பூட் ஸ்பேஸில் வந்து வைக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி இப்படி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து அந்த ஹெல்மெட்டு மேலே இடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஃபியூல் டேங்க் இருக்கிற பொசிஷன் இங்கே இருக்கிறத தூக்கி நம்ம லெக் ரெஸ்ட்டில் வச்சுட்டாங்க. அந்த டைம்லலாம் நம்ம ஃபியூல் டேங்க் வந்து இதில் தான் இருக்கும். இது 2 போல்ட் ரிமூவ் பண்ணி இது தூக்கணுன்னா கீழே வந்து நம்மளோட என்ஜினோட யூனிட், ஹெட் யூனிட் பார்க்க முடியும், கார்பரேட்டர் யூனிட் எல்லாத்தையும் பார்க்க முடியும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜஸ்லாம் நான் வந்து இப்போது சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜஸ் ஒரு ப்ரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். இது நான் தப்பாக சொல்லியிருந்தால் அதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கான்ஸ்க்கு போயிடலாம். இதில் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் அட்வான்டேஜஸ்லேயே கொஞ்சம் சொல்கிறப்போ சொன்னது தான் ஃபியூல் எஃபிஷியன்சி. இப்போதைக்கு இந்த வண்டி ஃபியூல் எஃபிஷியன்சி சிட்டி ரேஞ்சில் அந்த 20 to 23, அப்புறம் கொஞ்சம் ஹைவேஸ் நம்ம ஒரு 20 to 25 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ஹைவேஸில் போகிறப்போ ஒரு 30 to 35 அவ்வளோதான் வருது. ஸோ நீங்கள் அதை கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வண்டி வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் பெஸ்ட். ஏன்னா ஒரு பிரச்சனையுமே வைக்காமல் இவன் பாட்டுட்டு ஓடிட்டே இருப்பான். மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரி பிரச்சனை வைக்கிறத வந்து இவன் தவிர்ப்பான். இப்போது எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க, ஆஸ் வெல் அஸ் ஓடோமீட்டர் ரீடிங்காக நீங்கள் பார்த்துங்க. இந்த வண்டியோட ஓடோமீட்டர்ஸ்லாம் டேப் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. சில டைம் நம்ம இது ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ஒரு சின்ன நீடில் வச்சு அந்த ஓடோமீட்டரை ரிவர்ஸ் பண்ணுறது கூட இருக்குது. ஸோ சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. வச்சுருந்து நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சுருந்த ஒரு வண்டி எடுத்திங்கன்னா ஓகே. அதே மாதிரி 50 to 60,000 கிலோமீட்டர்ஸ், அதுவே அதிகம்னு நினைக்கிறேன். ஒரு 20 to 25, இப்போது இந்த ரேஞ்ச் 30, அந்த மாதிரி 1000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருந்தால் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 70க்கு அப்புறம் தான் பைக்ஸோட மேக்ஸிமம் வேர் அண்ட் டியர் நடந்திருக்கும். நிறைய பார்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் வந்து உங்களுக்கு ஏன் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணுன்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ வாங்குற மாதிரி இருந்தால் எப்போவுமே ரொம்ப கம்மியான ரீடிங்ஸ் ஓடின வண்டியாக வாங்குறது வந்து என்றைக்குமே ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வண்டியிலையுமே வந்து ஃப்ரண்ட் லெக் ரெஸ்ட்டில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களால் ஒரு முழுசாக 2 கேன் கூட வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கேன் கூட வச்சுட்டு ஓட்டுறதுக்கு. இது டியோவில் வந்து இன்னும் நல்ல ஸ்பேஷியஸ், அதில் 3-4 கேன் கூட வச்சுட்டு போகலாம். ஸோ அதுதான் நீங்கள் உங்களோட எல்லாமே உங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் அண்டு உங்களோட மேனுஃபேக்சரர் சாய்ஸ் தான். உங்களுக்கு ஹோண்டாவில் டியோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வந்து இதை விட நல்ல ஹிட்டான மாடல். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரீசேல் வேல்யூவும் கொஞ்சம் ஜாஸ்தி. உங்களுக்கு யமஹாவில் எல்லா பைக்ஸுமே ரீசேல் வேல்யூ ஜாஸ்தி. ஸ்பெசிஃபிக்காக நான் இதை மட்டும் OLXல ஃபேஸ்புக் மார்க்கெட்லாம் பார்த்துருக்கேன். சில பேர் ஓவர் ப்ரைஸ்டாக போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு வியூ இல்லாமல். பட் ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 20 to 25,000 அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது கம்மி தான். ஓவராலாக இந்த பைக்கை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ப்ரீ ஓன் பைக்காக வாங்குற மாதிரி இருந்தால் இது ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு லேர்னிங் வண்டி கற்றுக்க போகிறீங்கன்னா இது பெஸ்ட் பைக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் லோக்கலில் மட்டும்தான் ஓட்ட போகிறீங்க, வேறு எங்கேயும் ஓட்ட மாட்டினாலும் ஓகே. பட் ஃபியூல் எஃபிஷியன்சி அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போது ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து புது பைக்கில் கிடைக்கிற மாதிரி பழைய பைக்கில் கண்டிப்பாக கிடைக்காது. எதுலேயுமே கிடைக்காது. பழைய ஆக்டிவாக இருந்தாலும் சரி, கார்பரேட்டர் மாடல் ஆக்டிவாக சொல்கிறேன். இப்போ ஆக்டிவா ஐட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேரியன்ஸ், எனக்கு தெரிஞ்சு மாடல் 1 நினைக்கிறேன் இந்தியாவுக்கு வந்த புதுசில் ஒரு 2 to 3 வேரியன்ஸ், 2G 3G வரைக்கும் கார்பரேட்டர் வந்துச்சு. 4Gலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துச்சு. இதுலேயுமே இதோட ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்னஸ் ரே, அப்புறம் சைக்னஸ் ரே Z, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்னஸ் ரே ZRலேயே நிறைய ஐட்ரேஷன்லாம் வந்துச்சு. அதுலேயே ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லாம் வந்துச்சு. மான்ஸ்டர் வேர்ஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த டைமில் மான்ஸ்டர்லாம் கிடையாது. இன்னும் ஃப்ரண்ட்லலாம் இந்த உங்களுக்கு ஃப்ரண்ட் வைசர் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கொஞ்சம் பிளாஸ்டிக் கொடுக்காம உங்களுக்கு மெட்டல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த வேரியன்ஸ்லாம் கூடமே இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு அது மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கிது. ஒரு பிரச்சனையே வைக்காத ஒரு வண்டி, ஆனால் பிரச்சனை வந்து
காசில் தான் வைக்கும். அதாவது அந்த நீங்கள் ஃபியூல் போட்டே இதுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் சின்ன சின்ன என்கிட்ட ஃப்ளாஸ் இருக்கலாம், அதை மன்னிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. ஆதித்யா சைனிங் ஆஃப். வண்டியோட இப்போ இக்னிஷன் கிராங்க் சவுண்டு பார்க்கலாம். ஒரே கிராங்க் தான் இது வரைக்கும். இதுக்கு ஷெல்ஃப் மோட்டர் கூட மாற்றினதே கிடையாது. பேட்ரி மட்டும்தான் 4 years ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறோம். எக்ஸாஸ்ட் நோட்.